வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்றுமலை எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சார் இந்த ஏஐ பத்திலாம் நீங்க ஏன் பேசவே மாட்டீங்க அப்படின்னாங்க. ஏஐ பத்தி பெருசா எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சும்மா பெருசா பயன்படுத்தினது கூட இல்லைன்னு வைங்களேன். அதன் பிறகு சரி நிறைய பேர் கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக போய் தேடி பல விஷயங்களை பார்த்து படித்து பல வீடியோக்களெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த ஐடியா வச்சு நான் சொல்கிறேன். அது வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குன்றதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் அதை எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். அதையும் வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி பேசலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏஐ டெக்னாலஜியை என் நண்பர் ஒருத்தர் வந்து சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக சொன்னார். அது வந்து பேசுகிற கிளி மாதிரி தான் சார் அப்படின்னாரு. அதுக்கு வந்து சொந்தமாலாம் யோசிக்கிறது கிடையாது. அது கிளி மாதிரி இன்டர்நெட்டில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையும் தேடி பிடிச்சி நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது ஒரு பதிலை திரும்ப சொல்லுது. அது ஒரு கிளி பேசுகிற கிளி மாதிரி தான் அப்படின்னாரு. அதில் எனக்கு முழுமையான ஏற்பு கிடையாது. ஓரளவுக்கு அப்படிதான்னு சொல்லலாம். ஆனால் 100% அது ஒரு பேசுகிற கிளின்லாம் சொல்ல முடியாது. அது முடிஞ்ச அளவுக்கு தேடுது. அதுவும் இப்போ இந்த க்ராக்குன்னு ஒன்று புதுசாக வந்திருக்குல்ல, அதை இப்போ 2-3 நாளாக பயன்படுத்தி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. இந்த இன்னைக்கு யூடியூப் சேனலில் எதை பற்றி நான் பேசலாம் நீ சொல்லு அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் ஒரு லிஸ்டெல்லாம் கொடுக்குது. சொல்லி இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு பேசிட்டு இதெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு என்ன காரணத்துக்காக நீங்கள் இதை பேசினா சார் நல்லா போகும் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம்லாம் கொடுத்து விளக்கம்லாம் சொல்லுது. ஓரளவு ஓகே தான். அதுக்காக வந்து 100% ஓகேன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ChatGPTயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ நான் முதல்ல வந்தப்போ அதை பயன்படுத்தினப்போ ஒரு கவிதை சொல்லு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று சொல்லிட்டு கண்ணீர் 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 கண்ணீர்னு திரும்ப அந்த ஒரே வார்த்தை போட்டுகிட்டே இருந்தது. அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த க்ராக்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யுது. இப்போ ChatGPTலாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சான்னு தெரியல. அதை நான் இன்னும் பயன்படுத்தி பார்க்கல. சரி, அது க்ராக்கில் தமிழில் வந்து நல்லாவே நல்ல தமிழாகவே இருக்குது. ChatGPTலாம் தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதனால இதை நம்ம பாராட்டலாம். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த விஷயங்கள் பூராமே அது மேக்சிமம் இன்டர்நெட்டில் இருந்தால் மட்டும்தான் எடுத்து பேசுது. இன்டர்நெட்டில் இல்லாத விஷயங்களை அதால் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரியல. அதை ட்ரெயின் பண்ணவங்க எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்களா, அந்த ஏஐயை ட்ரெயின் பண்ணுறவங்க என்ன மாதிரி டேட்டாவை உள்ளே கொடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் இதுக்கு எதிர்காலமே இல்லை, இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு டக்குன்னு மனப்பக்குவம் வராது. ஏன்னா நாம் வந்து ஒரு புது விஷயத்தை பயன்படுத்தணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கற்றுக்கணும். சரியா? ஸோ நமக்கு கற்றுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சோம்பலாக இருப்பதால் நாம் வந்து அதை பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணிடுறது. பெரும்பாலும் வயதானவர்களும் இல்லை, எல்லாருமே தான். ஒரு புதுசாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு சோம்பல் தானே. ஏற்கனவே தெரிஞ்ச வேலையை அப்படியே செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு. ஏன்னா முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்போ பேங்க்லாம் அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. பேங்க்கில் வேலையே இனிமே கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கம்ப்யூட்டரை பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு தான் வேலை அப்படின்ற மாதிரி ஆச்சு. அப்போ இந்த ஏஐன்றதும் இன்னும் போக போக எப்படி வரும், ஏஐ பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு தான் வேலைன்ற மாதிரி வருமே தவிர வேலையே இல்லாமலாம் போயிடாது. புரியுதா? வேலையே இல்லாமல் போயிடாது. ஆனால் இல்லை சார், அது கம்ப்யூட்டர் வேறு இது வேறு சார். கம்ப்யூட்டர் வந்து யோசிக்காது, இது யோசிக்குதே. அப்போ இது வந்து வேலைகளை காலி பண்ணாதா அப்படின்னா கண்டிப்பாக காலி ஆகாதுன்னா சொல்ல. நான் வந்து அவ்வளோலாம் நீங்கள் உதாரணத்துக்கு போவேனா. நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் குதிரை வண்டி தான். அந்த குதிரை வண்டி போய் ஆட்டோ ரிக்ஷா வரும்போது அந்த குதிரை வண்டிக்காரர் ஆட்டோ ஓட்ட கற்றுக்கல அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு.
புரியுதா? அந்த குதிரை வண்டிக்காரரு ஆட்டோ ஓட்ட கற்றுக்கலன்னா அவர் தொழில் போச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஆள் இல்லாமல் டிரைவர் இல்லாத கார்னு வருது. அப்போ நீ அது இந்த ஆட்டோ டாக்ஸிலாம் ஓட்டுற வேலையே கூட இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கூட அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஸோ தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி நாமும் வளர்ந்து நம்மளை வடிவம் வச்சுக்கிட்டே போகணும். ஆனால் இந்த ஏஐயை வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா பயன்படுத்துவது கஷ்டம்தான். ஏன்னு வச்சுக்கங்க, இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து ஏஐட்ட கொடுத்துடலாம். மனுஷன்கிட்ட கொடுத்தோம்னா அவன் வந்து அவனுக்கு வேண்டிய ஆளை போடுவான், வேண்டாத ஆளுக்கு கொடுக்க மாட்டான், இப்படின்லாம் ஒரு சிக்கல் வரும். கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்துட்டோம்னா கம்ப்யூட்டரே எல்லாத்தையும் பார்த்துக்கும்ல, அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அதுவே தூக்கி போட்டுரும்ல அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லலாம். ஆனால் அதுலேயும் சிக்கல் இருக்குது. எப்படி சிக்கல் இருக்குன்னா, அது ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி தானே வேலை செய்யும். இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற டேட்டா அப்படி பார்த்தோம்னா உயர் பதவிகளில் பெண்கள் இருப்பதுன்றது வந்து ரேர் ஃபினாமினாக தான் இருக்குது. எல்லா நிறுவனங்கள்லேயும் பெண்களுக்கு முழுமையாக ஒரு டாப் ரேங்கிங் போஸ்ட்லலாம் வேலை கிடைக்குதான்னா அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஒரு சில நிறுவனங்களில் மட்டும்தான் அந்த தனிப்பட்ட பெண்களின் தனிப்பட்ட உழைப்பு, அவங்களோட டெடிகேஷன் மூலமாக அவங்க மேலே வர்றாங்க. மற்றபடி பெரும்பாலான நிறுவனங்களில் டாப் பொசிஷன் அப்படின்னாலே பெரும்பாலும் 90% ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த டேட்டாவை எடுக்கக்கூடிய ஏஐ என்ன பண்ணும்? அப்போ டாப் பொசிஷனுக்கு பெண்களை போடக்கூடாதுன்னு அது முடிவு பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி ஒரு சிக்கல் இருக்கா? டாப் பொசிஷனுக்கு பெண்களை போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ இந்த ஐஐடி மாதிரி துறைகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் ப்ரொமோஷனே கிடைக்கிறது இல்லை. இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் ஏஐக்கு போகும். ஏஐ போகும்போது என்ன நினைக்கும், அப்போ பார்ப்பனரில் மட்டும்தான் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் போல, மற்றவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அது முடிவு பண்ணி இந்த மாதிரி உயர்கல்வி நிலையங்களில் பூரா ப்ரொமோஷனை மாற்றி விட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ பிரச்சனை வந்து எங்கே இருக்குன்னா ஏஐயில் பிரச்சனை இருக்காது, அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவை வச்சு நீ முடிவு பண்ணு அப்படின்னு. அந்த டேட்டாவில் சிக்கல் இருக்கு. அப்போ அந்த டேட்டாவை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும்? அது எனக்கு தெரியல. எனக்கு கேள்வி மட்டும்தான் இருக்கு. அந்த டேட்டாவை சரியான முறையில் ட்ரைனிங் பண்ணுறவங்க எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா நீங்கள் இருக்கிற கரண்ட் டேட்டாவை தான் கொடுத்தாங்கன்னு வேற டேட்டாவை கொடுக்க முடியாது. நீங்கள் கற்பனையாக ஒரு நம்பர்ஸ் எல்லாம் உருவாக்கிலாம் கொடுக்க முடியாது. அப்போ கொடுக்கும்போது என்ன சிக்கல் வரும் அப்படின்னா இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள்லாம் வரும். கம்ப்யூட்டரை பொறுத்தவரை அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வெறுமனே கூட்டம்னா கூட்டி வைக்கும், கழிக்க சொன்னால் கழிச்சு வைக்கும். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பாலியல் சார்ந்த கண்டென்ட் எதையுமே அது கிரியேட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது வேறு சில இதுலலாம் விளம்பரம்லாம் பார்க்குறேன். அதுவும் கன்றாவியாக எப்போவுமே ஒரு நல்லது வரும்போது கெட்டதும் கூடவே வருமே. என்னென்னா யாரோட ஃபோட்டோவை கொடுத்தீங்கனாலும் அவங்க ஃபோட்டோவை ட்ரெஸ் இல்லாமல் நான் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர்லாம் வந்துருக்குது. இதெல்லாம் போய் நீ ஏன் சார் பார்க்குறேன்னா, எப்போ ஏஐ பற்றி ஆராய்ச்சி பண்ணால் எல்லாத்தையும் தானே பார்த்தாலும் அவங்க வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு ஃபோட்டோவோ 2 ஃபோட்டோவோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டினா திரும்ப நீங்கள் இந்த ஃபோட்டோஸை இத்தனை ஃபோட்டோஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பணம் பிடுங்கிறதுக்காக, அதாவது வக்கர புத்தி படைத்தவர்கள் தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். மற்றவெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. வக்கர புத்தி படைத்தவர்கள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஏஐயில் அப்படியும் ஒன்று வருது. ஆனால் பரவலாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சாட் ஜிபிடி, அப்புறம் டீப் சீக்கு, இந்த கிராக்கு, இதெல்லாம் வந்து பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாலியல் ரீதியாக ஏதாவது சொல்லுதா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நான் சொல்லக்கூடாது அப்படின்னு ரிப்ளை வருது. நான் போட்டு பார்த்தேன், ஏதாவது ஒரு செக்ஸ் கதை சொல்ல பார்ப்போம் அப்படின்னு. அது பாலியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் நான் பேச முடியாது அப்படின்னு பதில் வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஓரளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் வேலை செஞ்சுருக்கிறாங்க அந்த ஏஐ டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் வேலையை நம்ம ஊரில் மக்களுக்கு மனுஷனோட சிந்தனையே முதல் பிரச்சனை என்னென்னா, எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் உடனே அதை வந்து செக்ஸ் ரிலேட்டடாக தான் பயன்படுத்தணும்னு யோசிப்பான். முதல்ல வந்து பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்ச உடனே என்னங்க பிரிண்ட் பண்ணாங்க, பைபிள் தான் பிரிண்ட் பண்ணாங்க ஜெர்மனில், குட்டன்பர்க் பைபிள்னு. அடுத்தாலே ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், செக்ஸ் புக் அடிச்சு வித்துட்டான். ஸோ எப்போ ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் மனிதன் வந்து அந்த போர்னோகிராஃபின்றதை விடவே மாட்டான். ஸோ இந்த ஏஐயில் இப்போ போர்னோகிராஃபி வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஏஐயில் வரல. தனியாக சில பேர் இதை மாதிரி ஏஐ வச்சு இந்த ஃபோட்டோவை இப்படி மாற்றலாம், தலை நீங்கள் சாதாரண உடம்பாக இருந்தீங்கன்னா கட்டுமஸ்தான உடலாக மாற்றி காட்டலாம், மார்பகங்களை பெருசாக்கி காட்டலாம்,
இப்படிலாம் போட்டு நிறைய அது ஒரு பக்கம் ஒரு கும்பல் வரும்னு வைங்களேன். அதாவது நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்தில் பிளாட்ஃபார்மில் வச்சு செக்ஸ் புக் விற்றாங்க. இப்போ வந்து இன்டர்நெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பிளாட்ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர இந்த போர்னோகிராஃபி மாறவே மாறாது. ஆனால் ரெஸ்பான்சிபிளாக மெயினாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இதை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஸோ அது வாழ்த்துக்குரியது. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த ஏஐ அவங்க எப்படி ட்ரெயின் பண்ண போகிறாங்க? இப்போதைக்கு ஏஐ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லும் அப்படின்ற லெவலில் இருக்குது. இதை தாண்டி அதோட யூஸ் என்ன? அன்றாட வாழ்க்கையில் எனக்கு எப்படி யூஸ் ஆகும்? ஏன்னா கம்ப்யூட்டரில் முதல்ல இந்த விண்டோஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி லோட்டஸ் 123ன்னு ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. அது என்னன்னா, இந்த இப்போ நம்ம பார்க்குற எக்ஸல் இருக்குல்ல, எக்ஸலோட பழைய காலத்து வெர்ஷன் வச்சிங்களேன், அதில் கணக்கு போடலாம். இன்றைக்கும் எக்ஸலில் வந்து கணக்கெல்லாம் போடலாம். பவர் பாயிண்டில் நீங்கள் வந்து முன்னாடிலாம் வந்து அதுக்கு ஸ்லைடெல்லாம் செஞ்சு அதுதான் பெரிய காஸ்ட்லி. இப்போ வந்து பவர் பாயிண்ட் அப்படின்னு போட்டு டக்குன்னு செஞ்சு யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் ஏஐயில் பண்ணுறாங்களே சார் அப்படின்னா, அதெல்லாம் ஓகே. இதை தாண்டி வேறு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா ஒரு ஜெயண்ட் லீப் மாதிரி இப்போ இருக்கிற வேலைகளை இன்னும் வேகமாக செய்வதற்கு உண்டான தேவைகளை அது எப்படி உருவாக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது. இதில் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இதற்கு மேலே நான் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தோணக்கூடிய செய்திகளை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.